السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய மார்க்கறிஞர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே, மாஷா அல்லாஹ், இது ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. காரணம், கல்வியை போதிக்கிற, கல்விக்கு சரியான களத்தையும் தளத்தையும் பலத்தோடு வளத்தோடு அமைத்து தருகிற ஒரு அற்புதமான ஒரு கேந்திரத்தின் இந்த வருட புதிய மாணவர்களை வரவேற்பதற்குண்டான ஒரு நிகழ்ச்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, ஒரு முஸ்லிம் அறிய வேண்டிய முதன்மையான கல்வி என்ன என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. நான் புதிதாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு எனக்கு முன்பு உரையாற்றிய மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர் டாக்டர் அமீன் மதனி ஹஃபிதஹுல்லா மற்றும் ஷேக் கௌஸ் கான் உமரி அவர்கள், அதே போன்று முனைவர் மஸ்ரூத் ஜமாலி அவர்கள், அதே போன்ற சமுதாய புரவலர், சமூக அக்கறை கொண்ட மரியாதைக்குரிய எங்களது அன்பு சகோதரர் ஜிஃப்ரி காசிம் போன்ற எல்லோருமே மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய தகவல்களை, சொல்ல வேண்டிய கருத்துக்களை சிறப்பான முறையில் பதிவு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பிற்காக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற ஆவலில் இங்கே நான் வருகை தந்திருக்கிறேன். நான் கடல் கடந்து சவுதி அரேபியாவிலே இருந்தாலும் கூட என்னையும் உங்களோடு இணைக்கக்கூடிய விதத்தில் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்தமைக்காக நமது பிரசிடென்ட் பன்னாட்டு கல்வி நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் எதையெல்லாமோ தெரிந்து கொள்கிறார்கள். தெரியாமல் இருப்பது, அறியாமல் இருப்பது அவமானமான ஒன்றாக இன்றைக்கு உலகத்திலே மாறிவிட்டது. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூட சொல்லுவார். ஏனென்றால் கல்வி என்பது கண் போன்றது, கல்வி என்பது மிக மிக முக்கியமானது, கல்வி என்பது அழியாத சொத்து, கல்வி என்பது மனிதனுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய ஒரு அம்சம். உண்மையிலேயே அழியா செல்வம் என்று சொல்வதற்கு முற்றிலும் தகுதி வாய்ந்த ஒன்று இந்த கல்வி மட்டும்தான். எனது கையில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நான் இன்னொருவருக்கு அன்பளிப்பு செய்துவிட்டால் அது என்னிடத்திலே இருக்காது. நான் யாருக்கு கொடுத்திருக்கிறேனோ அவரிடத்திலே அது போய்விடும். ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கல்வியை நான் இன்னொருவருக்கு பரிசாக தருவேனேயானால் அது என்னிடத்திலும் இருக்கும், பிறரிடத்திலும் இருக்கும். இன்னும் நான் அதை பிறரிடத்திலே பகிர என்னிடத்தில் இருக்கிற கல்வி இன்னும் உறுதியாக இருக்கும், இறுதி வரைக்கும் என்னோடு இருக்கும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா நஹல வாலிதுன் வலதஹு பி அஹ்ஸன மின் அதபின் ஹஸன் என்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நல்லொழுக்க கல்வியை விட ஒரு சிறந்த அன்பளிப்பை செய்துவிட முடியாது. அதனால் என் அன்பிற்கினியவர்களே, குறிப்பாக மாணவ மாணவிகளே, கல்வி தேடுகிற ஒரு பாதையை நோக்கி, கல்வி தேடுகிற ஒரு வாசலை நோக்கி நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். அதிலும் முறையாக மரபு வழியில் மிகச்சரியான மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு கேந்திர கலாசாலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு யூடியூபுகளின் வாயிலாகவும் இன்னபிற சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் மார்க்கம் பேசுவதற்கு நிறைய பேர் வந்து விட்டார்கள். அதிலும் மக்களை குழப்புவதற்கு, மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்று சொல்லித் தருவதற்கு, நேரான பாதையிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்கு ஏராளமான தளங்களும் களங்களும்
அமையப்பெற்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மிகச்சரியான முறையில் நல்ல சிந்தனையாளர்களால் மிகப்பெரிய கவலையோடும் கவனத்தோடும் உருவாக்கப்பட்டு சரியான முறையில் அதனுடைய வளர்ச்சிகள் செதுக்கப்பட்டு சமூகத்திற்கு கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்கிற உளப்பூர்வமான உந்துதலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கேந்திரத்திற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் அது மிகையாக. எங்களது உஸ்தாத் மரியாதைக்குரிய ஷேக் எஸ் கமாலுத்தீன் மதனி ஹஃபிதஹுல்லா இந்த பிரிஸ்டன் நிறுவனத்தோடும் அதை நிர்வகிப்பவர்களோடும் ஒரு நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர். நமது பிரிஸ்டன் பன்னாட்டு நிறுவனம் ஏற்பாடு செய்யக்கூடிய முக்கியமான பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆதலால் நீங்கள் இந்த கலாசாலைக்கு, இந்த பன்னாட்டு கல்லூரிக்கு வருகை தந்திருப்பது உண்மையிலே எனக்கு முன்பு குறிப்பிட்டவர்களைப் போல நீங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே வரவில்லை, உங்கள் இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று இறைவன் சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும், மனிதர்களே உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்காதீர்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சங்கநாதம். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உள்ளேயோ அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியேயோ ஒரு மனிதன் அறியக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் காட்டிலும் மேம்பட்டது, முதன்மைப்பட்டது, தரப்பட்டது, தகுதியாக்கப்பட்டது, இன்றியமையாமல் அறியப்பட்டது, அவன் பிரமாதமாக பிரதானமாக கற்க வேண்டியது, கட்டாய கடமையாக்கப்பட்டது அவனை படைத்த இறைவனை பற்றி அவன் அறிவதுதான். அதனால்தான் இதை இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் முஸ்லிம்கள் அறிய வேண்டிய முதன்மையான அம்சம் என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வலு வாஜிபின் அலல் ஹல்கி வ அவ்வலு மா யுதுஆ அல் ஹல்கு இலைஹி என்பார்கள். படைப்பினங்கள் எதன்பால் அழைக்கப்பட்டார்களோ, எதை நோக்கி படைப்புகள் முதலில் அழைக்கப்படுகிறார்களோ அதை அறிவதே அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட முதன்மையான அம்சம் என்கிறார்கள். இப்படி அவ்வலு வாஜிபின் அலல் ஹல்கி வ அவ்வலு மா யுதுஆ அல் ஹல்கு இலைஹி, மக்கள் எதை நோக்கி முதலில் அழைக்கப்படுகிறார்களோ அதை அவர்கள் அறிவதே அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற முதன்மையான கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது அன்பு தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பி வைத்த போது, இன்னக தக்தி கௌமன் மின் அஹ்லில் கிதாபி ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலைஹி ஷஹாதத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ், வேதம் வழங்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை நீங்கள் சந்திக்க செல்கிறீர்கள், அவர்களை நீங்கள் அழைப்பதின் முதன்மையான அம்சமாக அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்த இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த ஷஹாதத்தின், அந்த சான்று பகிர்வதன் நோக்கி நீங்கள் முதலிலே அழையுங்கள். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்கிற அந்த கொள்கையின் பக்கம் முதலில் அழையுங்கள் என்றார்கள். அல்லாஹுவை பற்றி அறிவதும் அல்லாஹுடைய தூதரை பற்றி அறிவதும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகளில் முதன்மையான கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் உலமாக்கள் இல்முன் ஐனியுன் யஜிபு அலா குல்லி முக்கல்லஃபின் தஅல்லுமுஹு என்பார்கள். ஒவ்வொரு இஸ்லாமியனும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கட்டாயமாக அறிந்தே ஆக வேண்டிய ஒரு கல்வி இது. ஏன்னா லியஸிஹ பிஹி தீனுஹு, இதன் மூலமே அவனுடைய மார்க்கம் சீராகிறது. வஹுவ மா லா யஸ்தகீமு வ யகூமு தீனுல் மர்இ இல்லா பிஹ், ஒரு மனிதனுடைய, ஒரு நபருடைய மார்க்கம், கொள்கை எதை கொண்டே அல்லாமல் சரியாக அமையாதோ அப்படிப்பட்ட உயர்வான ஒன்றை அறிவதே கற்பதே முதன்மையான விஷயமாக இருக்கிறது. அதனாலே நண்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, குறிப்பாக அவர்கள் தம் பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மிகச் சிறப்பான ஒரு கல்வியை தேடுவதற்கு அனுப்பியிருக்கிறீர்கள். உலகத்தில் இதை தாண்டி கல்விகளாக அறியப்படக்கூடியவைகளாக இருந்தாலும் எல்லாமே மாறும் தன்மை கொண்டது, எல்லாமே மாசுபடுகிற தன்மை கொண்டது. நான் சொல்லுகிற வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். ஷரியத் என்கிற இந்த மார்க்க கல்வியை தாண்டி இன்றைக்கு மனிதர்கள் கற்கக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும், அது எந்த அறிவாக இருந்தாலும், அந்த அறிவும் கல்வியும் மாறும் தன்மை கொண்டது, மாசடையும் தன்மை கொண்டது. ஆனால் இந்த மார்க்க கல்வி மட்டும்தான் மாறா தன்மை கொண்டது, மங்காத புகழ் கொண்டது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மார்க்கம் தாண்டி, ஷரியத் தாண்டி இருக்கக்கூடிய கல்வியை கற்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அணை போடுகிறது, தடை போடுகிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு பயனளிக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம்.
சரியாக சொல்ல வேண்டுமானால் இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பற்றி சொல்கிற போது அது பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி என்றுதான் பிரிக்கிறது. இல்முன் யன்ஃபஉ வ இல்முன் லா யன்ஃபஉ, பயனளிக்கிற கல்வி, பயனற்ற கல்வி. அப்போ ஷரியத் என்பதை தாண்டி இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய கல்விகளாக எந்த கல்விகள் இருந்தாலும், அது மருத்துவ கல்வியாக இருந்தாலும், பொறியியல் கல்வியாக இருந்தாலும், இன்ன பிற துறைகளில் இருக்கக்கூடிய கல்விகளாக இருந்தாலும், அந்த கல்விகளை காசாடார முறையாக கற்பது என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதுதான். ஆனால் அவசியமாக்கப்பட்டது, அத்தியாவசியமாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது, கற்றே ஆக வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது, கற்றுத்தான் ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதை பொறுத்தவரைக்கும் அது உங்களுடைய மரணத்திற்கு பிறகு மண்ணறையில் நாம் வைக்கப்படுகிற போது நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதன்மை கேள்விகளாக 3 அம்சங்கள் இருக்கிறதே, அந்த 3 அம்சங்கள் குறித்து படிப்பதுதான். ஒருவன் மருத்துவம் படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக மறுமையில் நீ ஏன் மருத்துவம் படிக்கவில்லை என்கிற கேள்வி வரப்போவதில்லை. ஒருவன் பொறியியல் துறையில் பட்டதாரி ஆகவில்லை என்றால் ஏன் நீ பட்டதாரி ஆகவில்லை என்று கேள்வி கேட்கப்பட போவதில்லை. சரியா? அதெல்லாமே இறைவன் நாடுபவர்களுக்கு தருவான், தேவையானவர்களுக்கு தருவான். யாரை கொண்டு எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று இறைவன் நிர்மாணித்திருக்கிறானோ, தீர்மானித்திருக்கிறானோ, நிர்ணயம் செய்திருக்கிறானோ அது நிச்சயம் நடக்கத்தான் செய்ய போகிறது. ஆனால் மரணித்ததற்கு பிறகு, மண்ணறையில் நாம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு, நம்மோடு வாழ்ந்த எல்லோரும் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு, அல்லது அவர்களை பிரிந்து நாம் தனியாக ஒரு இடத்திற்குள் அடக்க வைக்கப்பட்டதற்கு பிறகு நம்மிடத்தில் 3 முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட போகிறது. இங்கு வாழ்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இங்கு இருப்பவர்கள் அதை மறுத்தாலும் மறந்தாலும் மறைத்தாலும், அல்லது அதை பற்றிய ஞாபகமே நினைவே வராமல் அவர்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்தாலும் அந்த 3 கேள்விகள் கேட்கப்படத்தான் போகிறது. உனது இறைவன் யார்? உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? உன்னுடைய மார்க்கம் எது? மன் ரப்புக்கா வமா தீனுக்கா வமன் இமாமுக்கா, உனக்கு அனுப்பப்பட்ட, அதாவது உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய இறைவன் யார், உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்கிற இந்த 3 கேள்விகள் குறித்து படிப்பதென்பது, அறிவதென்பது கட்டாய கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 கேள்விதானே, கேள்விக்குரிய பதில்களை இப்போதே நாம் தயார் செய்து கொண்டு மரணித்து விடலாமே என்று யாரும் நினைத்து விட முடியாது. காரணம், அகிலத்தின் அருட்கொடை அண்ணன் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். யார் இந்த மார்க்கத்தை ஏற்று அதை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்களோ அவர்களால் மட்டும்தான் அதற்குரிய பதிலை சொல்ல முடியும். அவர்களால் மட்டும்தான் அந்த கேள்விக்குரிய பதில்களை அறிந்து வைத்திருக்க முடியும். மற்ற யாரும் அந்த கேள்விக்குரிய பதிலையே சொல்ல முடியாது. அதனால நண்பார்ந்தவர்களே, இந்த கட்டாயம் ஒரு முஸ்லீம் அறிய வேண்டிய அம்சங்கள் என்று நாம் பார்க்கிற போது அதில் முதல் விஷயமாக உலமாக்கள் குறிப்பிடுவது, மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுவது இல்மு உஸூலி ஈமானில் ஹம்ஸா, ஈமானுடைய அடிப்படையான 5 விஷயங்களை குறித்து படிக்க வேண்டும். அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, வ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்கள் பற்றிய நம்பிக்கை, அவனுடைய வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, அவனுடைய ரசூல்மார்கள் குறித்த நம்பிக்கை, மறுமை நாளை குறித்த நம்பிக்கை. இந்த 5 அம்சங்களை குறித்து கட்டாயம் நாம் தெரிந்தே ஆக வேண்டும். 6வது அம்சமாக விதி இருக்கிறது. விதியை குறித்து நாம் அறிவதாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை என்பதுதான் பிரதானமானது. ஆனால் மேற்கண்ட இந்த 5 விஷயங்களை பொறுத்தவரைக்கும் அதில் அறிய வேண்டிய அம்சங்களை அறிய வேண்டிய முறைப்படி அறிய வேண்டிய அறிஞர்களிடத்திலிருந்து அதை பெற்று நாம் அறிவது என்பது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை அல்லது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற முஸ்லிம்களிடத்தில் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை பற்றி நம்ப வேண்டிய முறைப்படிதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்திலே வாழ்கிற எண்ணற்ற பலர் அல்லாஹ் விண்ணிலும் இருக்கிறான், மண்ணிலும் இருக்கிறான், முன்னிலும் இருக்கிறான், எண்ணிலும் இருக்கிறான் என்கிற கொள்கையில் தானே இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றிய தெளிவு இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறைப்படி இன்றைக்கு அறிந்திருக்கிறார்களா? இறைவனுடைய படைப்பாற்றலை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறார்களா? இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, அல்லாஹ் அல்லாத யாருக்கும் எவருக்கும் எவைக்கும் இல்லை என்கிற நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்தில் ஆழமாக இருக்கிறதா என்கிற கேள்விகள் நாம் கொடுத்தால் அதற்குரிய பதில் விரும்பிய விதத்தில் வராது நண்பார்ந்தவர்களே. அதனால் அல்லாஹ்வை பற்றி தெளிவாக அறிய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மொழிந்தால் தான் ஒருவர் முஸ்லீமாக முடியும். ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய நிபந்தனைகள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை வெறுமனே வாயளவில் சொல்லிவிட்டால் முஸ்லீமாக ஆகிவிட முடியுமா? அரபு மொழியில் நம்முடைய பெயர் இருந்தால் நாம் முஸ்லீம்களாக மாறிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அரபு மொழியில் பெயர் வைப்பதனால் ஒருவர் முஸ்லீமாக ஆகிவிடலாம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் எதிரியாக திகழ்ந்த இந்த காலத்திலே வாழ்கிற போது அந்த காலத்து ஃபிர்அவுன் என்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இனங்காட்டப்பட்ட அபூ ஜஹலுடைய பெயர் கூட அரபு மொழியில் தான் அமைந்திருக்கிறது. அதனால நண்பார்ந்தவர்களே, அரபு மொழியில் நம்முடைய பெயர் இருப்பதனால் அல்லது இஸ்லாமிய பெயர்கள் உள்ள பெற்றோர்களுக்கு நாம் பிறந்து விட்டதனால் நம்முடைய பர்த் சர்டிபிகேட் என்கிற பிறப்பு சான்றிதழில் மார்க்கம் அல்லது மதம் என்கிற அந்த இடத்தில் முஸ்லீம் அல்லது இஸ்லாம் என்று எழுதி வைக்கப்பட்டதனால் மாத்திரம் நாம் முஸ்லீமாக மாறிவிட்டோம், முஸ்லீமாக ஆகிவிட்டோம் என்று நினைத்தால் நாம் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கையிலே இருக்கிறோம்.
ஆக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்பதை உளமாற நம்பிக்கை கொள்ளுதல் என்றால் அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷஹாதத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்பதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய நிபந்தனைகள் என்ன, அதனுடைய தூண்கள் என்ன, அதனுடைய அத்தியாவசிய ஷரத்துக்கள் என்ன, அதை தெரிந்து வைத்திருக்கிறோமா? எனக்கு முன்பு பேசிய ஷேக் அவர்கள் பிதாத்தை பற்றிய மார்க்கத்திலே புதிதாக உள்நுழைக்கப்பட்ட அந்த பிதாத்தை பற்றிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தொட்டு விட்டு சென்றார். ஆனால் சமுதாயத்தில் அது எவ்வளவு விபரீதமானது. அப்ப அந்த பிதாத்துகள் கலக்காமல் நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியத்துவம், இவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வது கட்டாய கடமை என்பதை நாம் நெஞ்சார உணர வேண்டும். அதே போன்று மலக்குமார்கள், வானவர்கள், அந்த வானவர்களுடைய படைப்பு என்ன, அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்கள் எல்லாம் எதற்காக வைத்திருக்கிறான்? கண்ணில் காணாத, கண்ணில் நம்மால் காண முடியாத ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான படைப்பை நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அல்லது அந்த மலக்குமார்கள் குறித்து தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் சமுதாயத்திலே இருக்கிறதே, அதை குறித்த விவரங்கள், விளக்கங்கள் என்ன என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் அறிவது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு முஸ்லிம் கட்டாயம் அறிய வேண்டிய முதன்மையான அம்சங்கள் என்று பார்க்கிற போது ஈமானோடு தொடர்புடைய, இறை நம்பிக்கையோடு தொடர்புடைய அல்லாஹ்வை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், அதாவது வேதங்களை நம்புதல், தூதர்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், விதியை நம்புதல் போன்ற இந்த விஷயங்களில் முழுமையான ஒரு அறிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? இல்மு ஷராஇல் இஸ்லாம், இஸ்லாமிய ஷரியத்தை பற்றிய, ஷரியத்தினுடைய சட்டத்தை பற்றிய ஒரு அறிவு கட்டாயம் நமக்கு இருக்க வேண்டும். அது என்ன? இஸ்லாமிய ஷரியத்தை பற்றிய அறிவு. வல்லாசிமு மின்ஹா இல்முன் மா யகுஸ்ஸுல் அப்து மின் ஃபஅலிஹா, ஒரு அடியான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இறைவனால் கடமையாக்கப்பட்ட காரியங்களை குறித்த ஒரு அறிவு, ஒரு தெளிவு, ஒரு புரிதல் அவனிடத்தில் இருந்தே ஆக வேண்டும். உதாரணமாக கஇல்மில் வுது, வுது செய்வதை பற்றிய அறிவு, வஸ்ஸலாத்தி தொழுகையை குறித்த அறிவு, வஸ்ஸியாமி வல் ஹஜ்ஜி வஸ்ஸகாத்தி வதவாபிஉஹா வஷுரூதுஹா வமுப்திலாத்துஹா, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து என்பன போன்ற கட்டாய கடமைகளில் குறைந்தபட்ச மேலோட்ட தெளிவுகளாவது நமக்கு இருக்க வேண்டும். வுதுவினுடைய அடிப்படைகள் என்ன, வுதுவினுடைய கட்டாயங்கள் என்ன, வுதுவை முறிப்பவைகள் எது, தொழுகையினுடைய துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் அதில் அமைய வேண்டிய அம்சங்கள் எது, தொழுகை ஒருவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவனிடத்தில் காணப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன, தொழுகையை முறிக்கக்கூடியவைகள் எது என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் தெரிய வேண்டியது கட்டாய கடமை. அப்ப முதலில் ஈமானை குறித்து அறிவது, இரண்டாவது இபாதத்தை குறித்து அறிவது. இபாதத் என்றால் வணக்க வழிபாடு. இறைவனிடத்தில் ஒரு அடியான் நெருங்குவதற்குண்டான அம்சங்களாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை குறித்தறிவது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஆரம்பித்து எல்லா இபாதத்துகளுடைய, வணக்க வழிபாடுகளுடைய விளக்கங்கள் தம்மிடத்திலிருந்து மட்டும்தான் பெறப்பட வேண்டும் என்பதை தெளிவாகவே சுட்டிக்காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். தொழுகையை குறித்து சொல்லுகிற போது என்ன சொன்னார்கள்? என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். அப்படி என்றால் என்ன? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படிப்பட்ட தொழுகை குறித்த அறிவு நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்முடைய தொழுகை சரியான முறையில் அங்கீகரிக்கப்படுமா? அதனுடைய பலன்களும் பயன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்குமா? வுது செய்வதை குறித்து சொல்லுகிற போது கூட என்ன சொன்னார்கள்? வுதுவினுடைய துவக்கத்திலிருந்து இறுதி வரை எதை, எப்படி, எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதை தெளிவான முறையிலே சொல்லி காட்டி, செய்து காட்டி, யார் ஒருவர் என்னுடைய இந்த முறையில் வுது செய்கிறாரோ அப்படிங்கிறாங்க. மன் தவத்தா வுதுஇ ஹாதா, யார் ஒருவர் நான் வுது செய்த போல, வுது செய்ததை போல இந்த முறையில் வுதுவை செய்வாரோ, வுது செய்து விட்டு 2 ரக்காத்தை தொழுவாரோ அவருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஹஜ்ஜுடைய சீசன், ஹஜ்ஜினுடைய சூழ்நிலைகள், ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஹஜ்ஜை குறித்து என்ன சொன்னார்கள்? ஹுது அன்னி மனாசிககும், உங்களுடைய இந்த ஹஜ்ஜின் கிரியைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்போ தொழுகையாக இருந்தாலும் இன்ன பிற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், செய்ய வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த அறிவை நாம் தெளிந்து வைத்திருக்கிறோமா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், எல்லா முஸ்லிமின் மீதும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடுவது கட்டாய கடமை என்கிற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யணுமோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது வகையாக உலமாக்கள் குறிப்பிடுவது இல்முல் முஹர்ரமாத். இல்முல் முஹர்ரமாத், ஹராம்களை பற்றிய ஒரு அறிவு நம்மிடத்திலே வேண்டும். இன்றைக்கு அல்லாஹு அக்பர், பல பேர் ஹலால் ஹராம் ஃபத்வாக்களை இஷ்டத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சமூகம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
கல்வி தேடுவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது கல்வியை நீங்கள் யாரிடத்தில் தேடப் போகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானது. இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் இந்த கல்வியை பற்றி சொல்லுகிற போது இந்த கல்வி என்பது உங்களுடைய மார்க்கம் என்று சொன்னார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய இந்த மார்க்கத்தின் கல்விதனை யாரிடத்தில் இருந்து பெறுகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாழ்கிற காலத்திலேயே சில சஹாபாக்களை உலமாஉ சஹாபாக்களின் அறிஞர்கள் என்கிற பேரிலே சில பேரை அடையாளப்படுத்தினார்கள், இனங்காட்டினார்கள். எதற்காக இனங்காட்டினார்கள்? அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த மரபு வழியிலே வந்தவர்கள், அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் வாழையாக வந்தவர்கள். இப்படிப்பட்ட நல்லோர்களிடத்தில் என்ன செய்யணும்? கல்வியை பெற வேண்டும். நம்முடைய கல்வி என்பது நம்முடைய மார்க்கத்தை போன்றது. நம்முடைய கல்வி என்பது மார்க்கத்தை போன்றது என்று சொல்வதை விட நம்முடைய கல்விதான் நம்முடைய மார்க்கம். அப்ப அதனால அந்த மார்க்கத்தின் விஷயங்களில் என்ன செய்யணுமோ தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு என்ன சொல்கிறான்? சூரத்துல் அராஃப் என்கிற அத்தியாயத்தின் 33வது வசனம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ், எனது இறைவன் ஹராமாக்கி இருப்பதெல்லாம், தடை செய்திருப்பதெல்லாம், அல் ஃபவாஹிஷ் மானக்கேடானவைகளையே, மா பஹர மின்ஹா வமா பபன, அதில் ரகசியமாக வெளியே தெரியக்கூடியவைகளாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக இருப்பதாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஃபவாஹிஷ்கள் என்கிற மானக்கேடானவைகளை எனது இறைவன் தடை செய்திருக்கிறான். அடுத்து என்னது? வல் இஸ்ம, பாவம் புரிவதை தடை செய்திருக்கிறான். வல் பக்ய பிகைரில் ஹக்கி, அநியாயமாக வரம்பு மீறுவதை தடை செய்திருக்கிறான். வான் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா, மேலும் அல்லாஹ்வின் மீது அபாண்டமான முறையிலே வான் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா, இறைவனுக்கு இணை வைப்பதை தடை செய்திருக்கிறான். வான் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், மேலும் அல்லாஹ்வின் மீது நீங்கள் அறியாததை சொல்வதையும் தடை செய்திருக்கிறான். இந்த 5 விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது எது முதன்மையாக தடை செய்யப்பட வேண்டுமோ அதை பின்னாளில் இருந்து சொல்கிறான். அதாவது பின்புற ஆர்டர் என்று சொல்லுவோமே, மேல் வரிசை கீழ் வரிசை என்று சொல்வதை போல தடை செய்யப்பட்ட 5 விஷயங்களில் எது மிகப்பெரிய தடையோ, எது மிக பயங்கரமான தடையோ அதை ஐந்தாவதாக சொல்லி, அதற்கு அடுத்துள்ளதை 4ஆவதாக சொல்லி, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான், பின் வரிசை படித்திருக்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு விளக்கம் சொல்கிறார். அப்ப அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இறைவன் தடை செய்திருக்கக்கூடிய தடைகளிலேயே மிக மிக பிரதானமான, படு பயங்கரமான, அதிபயங்கரமான, அபாயத்திற்குரிய ஒரு தடை என்ன? வன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வின் மீது நீங்கள் அறியாததை எல்லாம் சொல்லுவது. அல்லாஹ்வின் மீது சொல்லுவது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது சொல்லுவது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் அறியாமையின் அடிப்படையில் ஒரு தீர்வுக்கு நாம் வருவது என்பது அல்லாஹ்வை குறித்தோ, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை குறித்தோ, அல்லது ஏனைய உசூலுல் அகீதா அல்லது இல்மு உசூலுத்தீன் என்று சொல்கிற மார்க்கத்தின் அடிப்படை அம்சங்கள் குறித்தோ அறிவில்லாமல், இல்மில்லாமல், அறியாமையின் அடிப்படையில் இருப்பதுதான் பாவங்களிலேயே பெரிய பாவம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே சொல்லி காட்டுகிறான். அது ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இஸ்லாமிய ஷரியத்திலே முதன்மையான பாவம் எது என்று கேட்டால் இறைவனுக்கு இணை வைப்பது என்போம். அந்த இறைவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுக்கு முன்னாடி 4வது விஷயமாக சொல்கிறான். அதற்கப்புறம் அநியாயம் செய்வது, அதற்கு பிறகு பாவம் புரிவது, அதற்கு பிறகு மானக்கேடானவற்றிலே ஈடுபடுவது. மானக்கேடானவற்றில் ஈடுபடுவது என்பதை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. 50 பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இதுல எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இறைவனுடைய தண்டனையும், இறைவனுடைய சாபமும், கோபமும் கொடுமையானது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனத்தை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தால், என் அருமையான மாணவ மாணவிகளே, கல்வி தேடுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். கல்வி தேடுவதில் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டே காட்ட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், அரபு மொழியினுடைய புலமை அல்லது அரபு மொழியினுடைய அடிப்படை அறிவை பெறாமல் நிச்சயமாக மார்க்கத்தின் கல்விதனை முழுமையாக தேட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது புரோகிதத்தை போதிப்பது என்பது புரிந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சமூகத்திலே நிறைய பேர் புறப்பட்டு வந்து விட்டார்கள். இவர்கள் எப்படி மற்ற மதத்திலே புரோகிதம் இருக்கிறதோ அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் மதத்தை போன்று ஆக்கி புரோகிதமாக ஆக்கிவிட்டார்கள் என்று. புரோகிதம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? புரோகிதம் என்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறத்தை சார்ந்தவர்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்தவர்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊரை சார்ந்தவர்கள் மட்டும்தான்
பூஜைகளை குறித்தும் புனஸ்காரங்களை குறித்தும் மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை குறித்தும் படிக்க வேண்டும். அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கல்வியை படிக்க வேண்டும். நான், எனது மகன், அவனது மகன் என்கிற எனது குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதை படிக்க வேண்டும், மற்ற யாரும் இதை படிக்க கூடாது. அப்படி படிக்க வந்தால் பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு என்று ஒதுக்கி வைப்பதற்கு பேர் தான் புரோகிதம். ஆனால் இஸ்லாமிய மரபு அப்படி நமக்கு சொல்கிறதா? உங்களை யாராவது கல்வி கற்க வேண்டாம் என்று சொல்கிறார்களா? கல்வி தேட வேண்டாம் என்று சொல்கிறார்களா? அரபு மொழியை அறியக்கூடாது என்று சொல்கிறார்களா? வாருங்கள், கல்வி தேடுங்கள், நன்றாக கல்வியை படியுங்கள், குறிப்பாக அரபு மொழியை அறியுங்கள். காரணம், இந்த மார்க்கத்தின் மூலாதாரங்களாக இருக்கிற குர்ஆனாக இருந்தாலும் சுன்னாவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் தூய்மையான அரபு மொழியில் அமைந்திருக்கிறது இருக்கிற போது அந்த மொழியை அறியுங்கள் என்று சொல்வது எப்படி புரோகிதமாகும்? அதை அறிந்துவிட்டு மாஷா அல்லாஹ் மார்க்கத்தை பரப்புங்கள், பிறருக்கு கல்வி போதியுங்கள் என்று சொல்வது எப்படி புரோகிதமாகும்? அதனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே புரோகிதம் என்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. அரபு மொழி அறிந்துவிட்டுத்தான் மார்க்கத்தினுடைய கல்விதனை பிறருக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்வதும் புரோகிதம் இல்லை. அது ஒரு துறைசார் வழிகாட்டுதல். எல்லா துறைகளிலும் துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஒருவர் ஒரு துறையில் மிகப்பெரிய சாதனையை சாதித்திருக்கிறார், குறிப்பாக ஒரு மருத்துவர், ரொம்ப பெரிய ஒரு டாக்டர், நல்ல பெயரை பெற்றிருக்கிறார், பல சர்ஜரிகளை சக்சஸ்ஃபுல்லாக செய்திருக்கிறார் என்பதனால் அவருக்கு பொறியாளருடைய வேலையை கொடுத்து விடுவோமா, அல்லது ஒரு போலீஸ்காரருடைய வேலையை கொடுத்து விடுவோமா, அல்லது இன்னும் பிற துறைகளை அவருக்கு கொடுத்து விடுவோமா? ஒருவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜினியராக இருக்கிறார், வெளிநாட்டிலே மிக சிறந்த கம்பெனியில் ஒரு உயர்ந்த இடத்திலே வேலையிலே இருந்திருக்கிறார் என்பதற்காக ஓகே, வெரி குட், ரொம்ப எக்ஸலென்ட், நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜினியர், நீங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்க, வாங்க உங்களை நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டர் ஆக்குறோம், இந்தாங்க புடிங்க, இந்த இதெல்லாம் வச்சு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லிடுவோமா? அப்போ ஒவ்வொரு துறைக்கும் துறைசார் நிபுணர்கள் இருப்பதை போலவே மார்க்கத்தை போதிப்பதற்கும் துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம புரியணும். சரியா? மார்க்கத்தை கடைபிடிப்பது என்பது வேறு, மார்க்கத்தை செயல்படுத்துவது என்பது வேறு, மார்க்கத்தை போதிப்பதற்குண்டான தகுதிகளையும் தகைமைகளையும் வளர்த்துக் கொள்வது என்பது வேறு. நீங்கள் இங்கே வந்திருப்பது மாஷா அல்லாஹ் ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் என்கிற ஒரு நிலையை தாண்டி, ஒரு சராசரி முஸ்லிம் என்கிற நிலையை தாண்டி முறைப்படியான மார்க்க கல்வியை கற்று அதற்குண்டான தகுதிகளையும் தகைமைகளையும் நீங்கள் வளர்த்துக் கொண்டு NSS சமுதாயத்திற்கு ஒரு சேவகர்களாக, ஒரு சிறந்த போதிப்பவர்களாக, ஒரு மிக சிறந்த ஆசிரியர்களாக, ஆசான்களாக, வழிகாட்டிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திற்காக நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அடுத்து நான்காவதாக இல்மு அஹ்காமில் முஆஷரா வல் முஆமலா, பிறரோடு பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் குறித்த அந்த அறிவை என்ன செய்யணுமோ கற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானா? உதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அண்டையவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக தன்னுடைய பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லது வணிக வியாபாரம் செய்வதாக இருந்தால் அதில் பேண வேண்டிய முறைகள் முறைமைகள் என்ன, சரிதானா, கடன் குறித்த சட்டங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வது. அப்போ இந்த அடிப்படை அம்சங்களை அறிவதற்கு பேர்தான் ஒரு முஸ்லிம் ஆரம்பமாக அல்லது முதன்மையாக அறிய வேண்டிய அம்சங்கள் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். மீண்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் வருகை தந்திருப்பது மாஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு கேந்திரத்திற்கு, ஒரு சிறப்பான தூய்மையான மாசற்ற மரபு வழியில் அரபு வழியில் கல்வியை தேடுவதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த கல்வி கண் போன்றது என்பார்கள். இல்லை, இந்த கல்விக்கு நீங்கள் எதை உதாரணமாக சொன்னாலும் தகும். கல்வி கண் போன்றது என்று சொல்லலாம், கல்வி பொன் போன்றது என்றும் சொல்லலாம். ஏன், இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற மண் போன்றது என்று கூட சொல்லலாம். எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு வேல்யூபிள் திங்ஸ் ஆக இருக்கிறதோ, விலை மதிப்பற்ற அம்சங்களாக இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் விட விலை மதிப்புள்ள அல்லது விலையே அதற்கு நிர்மாணம் செய்ய முடியாத அளவிற்கு உண்டான ஒரு விஷயம் இந்த கல்வி. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய நபிமார்கள் என்கிற இனத்தோடு இந்த கல்வியாளர்களை இணைக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு வஹி வருகிறது என்கிற கருத்தில் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமாக சொல்கிற போது என்ன சொன்னாங்க? யாரும் இறை தூதர்கள் விட்டு சென்ற பொருளாதாரத்திற்கு வாரிசுதாரர்களாக, அனந்ததாரர்களாக ஆக முடியாது. அவர்கள் விட்டு செல்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அது பொது சொத்திலே போய் சேரும். அவர்களுக்கு பிறந்த வாரிசுகள் யாரும் இது என்னுடைய தகப்பனாரின் சொத்து என்று சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்கிற போது அல் உலமாஉஹும் வரஸத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள் கல்விமான்கள் என்கிறார்கள். ஏன்? மா வர்ரசு தீனாரன் வலா திர்ஹமன் இன்னமா வர்ரசு அல் இல்ம் ஃபமன் அഖதஹு அഖத பிஹத்தின் வாஃபிர் என்கிறார்கள்.
நபிமார்கள், இறை தூதர்கள் தங்கத்தையோ வெள்ளியையோ தங்களுக்கு பின்பு சொத்தாக சுகமாக விட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்ற சொத்து சுகங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தின் கல்விதான். எனவே யார் ஒருவர் இந்த மார்க்கத்தின் கல்விதனை பெறுகிறாரோ தேடுகிறாரோ அவர் அழியா சொத்தை தனக்குள் எடுத்துக் கொண்டார். யார் ஒருவர் இந்த கல்விதனை தேடுகிறாரோ அவர் அழியா சொத்தை தனக்குள் தேடிக்கொண்டார் அப்படிங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட இந்த கல்வியிலே அடிப்படையாக ஆரம்பமாக கற்க வேண்டிய மிக முக்கியமான கல்விகள் என்று பார்க்கிற போது ஈமானுடைய அடிப்படைகளாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், தூதர்களை நம்புதல், மறுமையை நம்புதல், விதி குறித்த நம்புதல், இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி அறிவது அடிப்படை அம்சமாக இருக்கிறது. இரண்டாவது இல்மு ஷராயிஇல் இஸ்லாம், இபாதத்துகள் குறித்து, வணக்க வழிபாடுகள் குறித்து, தொழுகை, நோன்பு, ஸகாத் போன்ற விஷயங்களில் அடிப்படையாக ஒரு முஸ்லிம் அறிய வேண்டிய விஷயங்கள் குறித்து அறிவது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அடுத்த கட்ட கடமையாக வருகிறது. மூன்றாவது கடமை இல்முல் முஹர்ரமாத், தடை செய்யப்பட்டவைகள் எது, ஹராமானவைகள் எது, மார்க்கம் கூடாது என்று சொல்லி இருப்பவைகள் எது என்பன போன்ற விஷயங்கள் குறித்து அவன் படிக்க வேண்டும். நான்காவது இல்முல் முஆமலாத், பிறரோடு பழகுவது, பிறரோடு வைக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம், பிண்டமாற்று முறைகள் போன்ற அந்த அடிப்படை அம்சங்கள் குறித்து அறிவது. இப்படிப்பட்ட கல்வியெல்லாம் நமக்கு மிக முக்கியமான ஒரு கல்வியாக, மிக அடிப்படையான ஒரு கல்வியாக நமக்கு அமையப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பொதுமக்கள், பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் இறுதியாக பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான உபதேசம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆர்வத்திலே மாஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறீர்கள். ஆனால் கல்வி தேடும் கூடிய பாதையில் பயணத்தில் துவங்கிய எல்லோரும் அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்ததாக சரித்திரம் இல்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஓரளவுக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னோடு கல்வி தேடக்கூடிய பணியில் சுமார் 27 பேர் இணைந்தார்கள். மார்க்கத்திலே மதரசா கல்வியை முறைப்படி அல்ஹம்துலில்லாஹ் பயிலக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். மதீனா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு மிக சிறப்பான பல்கலைக்கழகத்திலே கல்வி தேடிய கல்விமான்கள் எங்களுக்கு உஸ்தாதுகளாக இருந்தார்கள். ஷேக் கமாலுத்தீன் மதனி ஹஃபிதஹுல்லா, ஷேக் சையத் முகமது மதனி ஹஃபிதஹுல்லா, இவர்கள் எல்லாம் எங்களுடைய உஸ்தாதுமார்களில் ஒருவர். அப்ப இவங்க கிட்ட நாங்க கல்வி தேட ஆரம்பிக்கும் போது என்னோடு சேர்ந்து சுமார் 27 பேர் இணைந்தார்கள். 5 வருட முடிவில் அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி வெளியே வந்தவர்கள் வெறும் 4 பேர் தான். சரிதானா? அப்போ இந்த 4 பேர் இதை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது பொருள் அல்ல. இந்த 4 பேரை தான் இறைவன் இதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று பொருள். அதே போன்று நீங்கள் ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்திலே மிக சரியான ஒரு முடிவை எடுத்து மாஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான கல்வி கலாசாலையில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள், சேர்த்திருக்கிறீர்கள். எக்காரணத்தை கொண்டும் இடையில் என்ன செய்யக்கூடாது, நீங்க இடைவிலகல் செய்து விடாமல் இந்த கல்லூரி நிர்வாகம் இதையெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுதல்களாக தருகிறதோ அவைகளை எல்லாம் மாஷா அல்லாஹ் நீங்கள் சிறமேற்கொண்டு செயல்படுத்தி உங்கள் பிள்ளைகளை கல்விமான்களாக உருவாக்கி தாருங்கள். இந்த சமுதாயத்தினுடைய தேவை, இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையும் இதுதான், சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய சேவையும் இதுதான். எத்தனையோ தலைவர்கள் உருவாகி விட்டார்கள், எத்தனையோ கட்சிகள் வந்து விட்டது, அல்லது எத்தனையோ விதமான அமைப்புகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் துறைசார் நிபுணர்கள் வந்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக யூடியூப் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக யூடியூப் சேனல்களை ஆரம்பித்து என்னென்னவெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் உண்மையாலுமே ஒரு விஷயத்தில் பஞ்சத்திலும் பசியிலும் வறட்சியிலும் இருக்கிறது என்றால் அது தகுதிமிக்க, தகைமை மிக்க மார்க்க அறிஞர்கள் இல்லாததுதான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி சொல்கிற போது கல்வி உயர்த்தப்படும் என்றார்கள். அந்த கல்வி எப்படி உயர்த்தப்படும், அழிக்கப்படும் என்பதற்கு உதாரணம் சொல்கிற போது கல்வியாளர்களே இல்லாத ஒரு சூழல் இந்த உலகத்திலே நிகழும். கல்வியாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். முறைப்படி கல்வி கற்காத அறிவிலிகளை, அறிவில்லாதவர்களை மக்கள் தங்களுடைய அறிஞர்களாக எடுத்துக்கொண்டு, தலைவர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் மார்க்கத்தின் கேள்விதனை கேட்டு அவர்களும் வழிகட்டு பிறரும் வழிகடக்கூடிய காலம் மறுமை நாளின் அடையாளம் என்றார்கள். அப்போ இந்த உலகத்தில் எதிலேயோ வறட்சி என்கிறார்கள். குறிப்பாக கோவிட்-19 வந்ததற்கு பிறகு, ஒரு தொடர்ச்சியான லாக்டவுன் ஆனதற்கு பிறகு சிறு குறு தொழில்கள் எல்லாம் முடங்கிவிட்டது. பல பிசினஸ் மேன் என்று அறியப்படக்கூடிய வியாபார சக்கரவர்த்திகள் எல்லாம் சாதாரணமானவர்களாக மாறிவிட்டார்கள். பல பணக்காரர்கள் மிடில் கிளாஸ் ரேஞ்சுக்கு வந்து விட்டார்கள். மிடில் கிளாஸ்ல இருக்கிற பல பேரும் அதற்கும் கீழே உள்ள நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இவைகளெல்லாம் வறட்சியாகவும் அல்லது மறட்சியாகவும் ஒரு விதமான ஒரு வெறுமையாக இருந்தாலும் இந்த வெறுமையெல்லாம் தாண்டிய வறுமை என்பது கல்வியாளர்கள் இல்லாத, கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் இல்லாத ஒரு கால சூழல் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
சரிதானா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒரு அற்புதமான ஒரு மிஷனுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த மிஷனையும் இந்த இலக்கை இந்த நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த ஒரு அம்சத்தை இறுதி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மன உறுதியோடு இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கல்வி தேடும் பயணத்தில் உங்களை கசடர நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் பிரபல்யத்தை விரும்பக்கூடாது. கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற அகந்தைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடாது. கல்வி தேடும் மாணவர்கள் சத்தமில்லாமல் சாதாரணமாக எளிமையாக பணிவாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய பிரபல்யமும் நமக்கு கிடைக்க வேண்டிய பேரையும் புகழையும் இறைவன் நாடினால் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். என்றைக்கு நம்மை நாமே ரசிக்க ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு நம்மை நாமே சிறப்பிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கே நாம் அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நான் தன்னடக்கத்தோடு மிகவும் பணிவன்போடு சொல்லிக் கொள்வேன். அதனால் என் அன்பார்ந்தவர்களே, என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மிகவும் ஆர்வத்தோடு இஹ்லாஸோடு கல்வியை தேடுங்கள். ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. இறைவா, எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, மார்க்கத்தின் தெளிவுதனை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக என்பன போன்ற பிரார்த்தனைகளை உளப்பூர்வமாக கேளுங்கள். இபாதத்துகள் விஷயத்திலே கவனத்தோடு இருங்கள். இறைவனோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை நேசியுங்கள். மார்க்கத்தை பிறருக்கு சொல்வதில் உண்டான அந்த சுவையை, அந்த டேஸ்டை அனுபவியுங்கள். தூய்மையான மார்க்க கல்வியை, குறிப்பாக அரபு மொழியை கசடர கற்பதில் உண்டான அந்த மாறாத மாசற்ற மங்காத சுவையை அருகுவதற்கும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். இன்னும் உங்களோடு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் என்னுடைய உள்ளத்திலே இருந்தால், பேசுவதற்குண்டான ஆர்வம் எனக்கு இருந்தாலும், அதை கேட்பதற்குண்டான தயார் நிலையில் நீங்கள் இருந்தாலும், காலத்தின் அருமை இதனை கருத்தில் கொண்டு இந்த அளவில் என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.